வணக்கம். சிலோன் யாத்திரையோட மீண்டும் ஒரு தொகுப்பில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி என்னுடைய சேனலில் ஒரு அன்பாக்சிங்கை நீங்கள் பார்க்க போகிறீங்க. எஸ், ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு மொமெண்ட்னு தான் சொல்ல வேணும். இவ்வளோ நாளாக நான் யூஸ் பண்ணது GoPro 4. இது ஒரு பழைய வெர்ஷன். அதாவது கிட்டத்தட்ட GoPro 4 ரிலீஸ் ஆன டைமில் நான் இது வாங்கினேன் கிட்டத்தட்ட 5-6 வருஷத்துக்கு முன்னுக்கும். பட் இப்போ GoPro 10 வந்துட்டு 11 இன்னொரு 2-3 மந்த்ஸ்லேயே வரப்போகுது. அதே நேரத்தில் இப்போ கொஞ்சம் ரீசெண்ட் டைமாக நான் எடுக்கிற வீடியோஸ் எல்லாமே என்னுடைய iPhone 12 தான் எடுக்கிறது. ரொம்ப நாளாக இந்த GoPro 4 நான் சேஞ்ச் பண்ணணும் இருந்தேன்னா, பட் இப்போ தான் அதுக்குரிய டைம் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ புதுசாக நான் ஒரு அப்டேட் ஒன்று பண்ணியிருக்கிறேன். பட் கொஞ்சம் அவுடேட்டட் வெர்ஷன். பட் இருந்தாலும் வாங்க பாருங்கள். எஸ், GoPro 9 ஸ்பெஷல் பண்டில் பேக். இதை முதல்ல உள்ளுக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னுக்கு இது அப்படியே தான் வந்துச்சு யூகேலேருந்து. நான் இது ஸ்ரீலங்காவில் எடுக்கையில் என்னுடைய ஃப்ரெண்ட் ஒரு ஆள் அங்கேருந்து பே பண்ணி நான் எடுத்தேன். நான் காசு கட்டிட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் GoPro ஸ்பெஷல் பண்டில். பொதுவாக இந்த ஸ்பெஷல் பண்டில் இங்கே இல்லை ஸ்ரீலங்காவில். ஸோ உள்ளுக்குள்ளே போயிட்டு நாங்கள் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். பட் GoPro 9 பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை. நிறைய பேர் எங்கள் ஸ்ரீலங்கன் ப்ளாகர்ஸ், நிறைய ப்ளாகர்ஸ் யூடியூப் ப்ளாகர்ஸ் இப்போ ட்ரெண்ட் இருக்கிற வீடியோஸ் நிறைய எடுக்கிறது GoPro 9. சில பேர் 10க்கு அப்டேட் ஆகிருக்கிறாங்க. பட் ரொம்ப நல்ல ஒரு கேமரா. பட் என்னுடைய ஃபேவரட் எனிவே GoProன்றது என்னுடைய ஃபேவரட் ஆக்ஷன் கேமராவில். இந்த ஃபோன் எடுத்தீங்கன்னு சொன்னால் இதில் ஸ்டெபிலைசேஷன் அவ்வளோ ஒன்று பெருசாக இருக்காது. ஸோ அதனால தான் என்னுடைய பழைய வீடியோ நீங்கள் ஹைக்கிங் வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஷேக்னஸ் இருக்கும். பட் ஸ்டெபிலைஸாக இருக்காது. மற்றது அந்த ஹைப்பர் ஸ்மூத்னஸ் இல்லை. பட் இந்த கேமராவில் அந்த ஹைப்பர் ஸ்மூத் எல்லாம் இருக்குது. பார்க்கலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னுக்கு யூஸ்வலாக அவங்க தர ஃபீச்சர்ஸ் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஹைப்பர் ஸ்மூத் 3.0. அது அதுதான் இந்த பெஸ்ட்டு இப்போதைக்கு. பட் 10ல் இதை விட கூட இருக்குது. ஸோ இது GoPro ஆப்பில் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது இல்லாட்டி ரிடீம் பண்ணுறதுலாம் போட்டுருக்குறாங்க. ஸோ ஓகே. பட் இதாக இருக்குது. இது தான் அந்த கொம்போ பேக்கோட வர ஆக்சசரி இன்க்ளூடட். அதாவது ஆக்சசரி பேக்கோட டீட்டெயில், கொம்போ பேக்கில் வர ஆக்சசரி டீட்டெயில். பட் அந்த கொம்போ பேக்குன்னு சொல்லி எக்ஸ்டர்னலாக வாங்காமல் இது GoProவாலே பேக் பண்ணி இன்பில்டாக கொடுக்குறது. ஸோ டைம் பிரேக் பண்ணி பார்ப்போம். எஸ், சரி, ஒஃபிஷியலாக ஒஃபிஷியலாக பாக்ஸை ரிமூவ் பண்ணிட்டேன். அழகான இந்த பவுச் முன்னாடி இருக்குது. இந்த முன்னாடி பழைய வெர்ஷன் இதெல்லாம் இப்படி பவுச் ஒன்று கொடுக்க இல்லை. ரொம்ப ஹேண்டியாக இருக்குது. ஆமாம். எஸ். ஸோ முதல்ல இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஃப்ளோட்டிங்னு சொல்லலாம். பட் நல்ல ஒரு மோனோபோடு செல்ஃபி போர்டு அப்படி இல்லாட்டி மோனோபோடு இல்லாட்டி ஹேண்ட் ஸ்டிக்குன்னு சொல்லலாம். எனக்கு தெரியல. ஸோ ரொம்ப ஹேண்டியானது. செகண்ட் இதோட வர இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மவுண்ட் எல்லா மவுண்ட்டுகளும் இருக்குது. இது தவிர என்ன டைம் GoPro 4 அதுக்கு பிறகு வெர்ஷனில் மவுண்ட்ஸ்கள் எல்லாம் நிறைய நான் வாங்கினேன். இதில் இந்த கொம்போ பேக்கில் இருக்கிற இந்த பண்டில் பேக்கில் இருக்கிற இன்னொரு நல்ல விஷயம் SanDisk 32 GB ஒரிஜினல் மைக்ரோ SD கார்டு ஒன்று தருவாங்க. ஸோ என்னோட ஏற்கனவே 2 மைக்ரோ SD கார்டு இருக்குது. 32 GB 2 கார்டு இருக்குது. ஸோ இது 3வது கார்டு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னு சொன்னால் நான் ஒன்று நான் ஏற்கனவே GoProவில் யூஸ் பண்ணேன். அடுத்தது அந்த கூகுள் லோக்கல் கைடாக நான் இருக்கிறபடினால 360 கேமரா யூஸ் பண்ணுறேன் நான் போகிற இடங்களுக்கெல்லாம். ஸோ அதுக்கு போகிற 32 GB ஒன்று இருக்குது. அது லெக்ஸர்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இது 3வது SanDisk நல்ல ஒரு கார்டு.
ஸோ இதையும் ஒரு பக்கத்தில் வச்சுருவோம். ஸோ GoProட ஸ்டிக்கர்ஸ், GoProட இது நார்மலாக வந்து GoPro யூசர்ஸுக்கு வந்து ஆப்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ஆப்பிளும் GoPro யூசர்ஸும் வந்து கொடுக்குற ஸ்டிக்கர்ஸ் வந்து இது இப்போ மேவிக்கும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது என்னென்னு சொன்னால் நீங்கள் ஒரு ப்ரௌட் ஓனர்னு சொல்லி காட்டி நீங்கள் எங்கேயாவது ஒட்டி கொள்ளலாம். வெஹிக்கிளில் வேணுமெண்டா வெஹிக்கிளில், அப்படி இல்லாட்டி உங்களோட பேக், அப்படி இல்லாட்டி வேறு எங்கேயாவது ஒட்டி கொள்ள முடியும். ஸோ இதை நான் காட்ட இல்லை. ஸோ இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு சொன்னால் அவங்களோட ஸ்ப்ளாஷ் ஆப்பில் வந்துட்டு, அப்படி இல்லாட்டி GoPro ஆப்பில் வந்து உங்களுக்கு இந்த 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 பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அன்லிமிட்டட் க்ளவுட் ஸ்டோரேஜ், நோ கொஸ்டின் ஆஸ்க் கமெண்ட் ரிப்ளேஸ்மெண்ட், up to 50% mount accessories யாரையா GoPro.comல போய் சாமான் வாங்க போகிறோம். up to 100% off your next GoPro பார்க்கலாம். பட் எனக்கு தேவை வந்து ஆப் தான், பிகாஸ் நான் அந்த ஒன் கோ வந்து எடிட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அடுத்தது வந்து அந்த புக்லெட். நாங்கள் பழைய ஆக்கள் வந்து, அதாவது 90s கிட்ஸ் வந்து சொல்லுவாங்க கேட்லாக்னு சொல்லி, சிலாக்கள் சொல்லுவாங்க வந்துட்டு ஓகே. ஸோ அது அவ்வளோ தான். அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் சார்ஜிங் அடாப்டர். இல்லை, இது வந்து அந்த மவுண்ட். இதுவும் ஒரு மவுண்ட். கேமராவை ப்ளக் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த கோ ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து GoPro யூஸ் பண்ணி கொள்ள முடியும். ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பேட்ரி, ஒரிஜினல் பேட்ரி 2 இருக்குது. ஸோ GoPro பேட்ரி 2 இருக்குது. நல்ல ஒரு விஷயம் பண்டில் வாங்குறதுல. அதுக்கப்புறம் வந்து சார்ஜிங் கேபிள் இருக்குது. ஸோ இதில் வந்து இது வந்து GoProட ஒரிஜினல் பேட்ரி என்றபடினால வந்து உங்களுக்கு எக்ஸ்டர்னலாக வந்து அடாப்டர் தர மாட்டாங்க. நீங்கள் GoPro வந்து அது ஒன் த கோ வந்து நீங்கள் ஃபோன், அதாவது GoPro கேமராவில் போட்ட பிறகு தான் சார்ஜ் பண்ண வேணும். ஸோ இதை வச்சுக்கொள்கிறேன் நான் இப்போக்கு. ஸோ அது தவிர GoPro USB-C கேபிள் இருக்குது. ஸோ இது வந்து நார்மலாக GoPro கேமராவோட இப்போ வார எல்லா இதுகளும். ஸோ நவ் இப்போ நாங்கள் போயிட்டு பார்ப்போம் GoPro கேமரா. எஸ், இது தவிர வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பார்ப்போம் GoPro கேமரா. நல்ல ஹேண்டியா, அழகா, நல்ல ஒரு லுக்கும், நல்ல ஒரு ஃபீல் ஒன்று இருக்குது. ரைட்டு, எனக்கு தெரியல. இது சரியான ஹெவி, பட் இது சரியான லைட். இது ரெண்டையும் நான் எப்படி கம்பேர் பண்ண முடியுமான்னு தெரியல. பிகாஸ் இது வந்து 1% சொன்னால் இது 100% பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்துட்டு. பட் என்னட்ட இருக்கிற என்னட்ட இருக்கிற கேமராஸ் வச்சு தான் என்னால் பண்ண முடியும். இது வந்து இந்த கேமரா வந்து GoPro பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான ஸ்லிம் அது ஒன்று. பட் இது வந்து ரொம்ப பெருசு. ஸோ இது அப்படியே இருக்கட்டும் என்று இப்போதைக்கு இருக்கட்டும். சரி, நாங்கள் இப்போ கேமராவை இது பேட்டரி ரிமூவ் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ணும்போது இதை இழுத்து ரிமூவ் பண்ணினா தான் முடியும். ஸோ இதிலே தான் மெமரி கார்டு வந்துட்டு போட வேண்டி வரும். ஸோ முன்னாடியெல்லாம் பழைய கேமராஸ் எல்லாம் எடுத்திங்கன்னு சொன்னால், இப்போ நான் இது அதை பற்றி சொல்லவும் முடியாது. என்னென்னு சொன்னால், நான் வந்து எந்த கேமரா எல்லாம் ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்குது. இப்போ ரொம்ப பழைய கேமரா. ஸோ சரி, பார்ப்போம். நார்மலாக இது வந்து இந்த கோர்னரில் வந்துட்டு எப்படி எனேபிளாக இருக்கும் வந்து நான் ஓகே இதை தான் எதிர்பார்த்தேன்னா. பட் இது வந்து ஒர்க் அவுட் ஆகுது இல்லை. ஸோ அதால் சின்ன ஒரு ஓட்டை போட்டு நாங்கள் ரிமூவ் பண்ணுவோம். ஓகே, மெமரி கார்டு இன்ஸ்டால் பண்ணுவோம். நினைக்கிறேன் நான் போடுற முறை சரியாக தான் இருக்குமென்ட்டு. ஓகே, மெமரி கார்டு போட்டு வச்சுது.
ஸோ இப்போ பேட்டரி போட்டாச்சு. பேட்டரி போட்ட முறை சரியா? ஓகே, இப்போ பேட்டரியும் போட்டாச்சு. இது எஸ், சூப்பர் சீல்டு, நல்லா சீல் பண்ணப்பட்டுட்டு. ஓகே, இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம். எஸ், ஓகே, நம்ம இப்போ சார்ஜ் பண்ண வேண்டி வரும். பவரிங் ஆஃப். ஸோ நான் சார்ஜ் பண்ண பிறகு திருப்பி ஸோ இப்போ சார்ஜ் பண்ணி பார்ப்போம். இதனுடைய ஆங்கர் சார்ஜ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி அதை பவர் பேங்குக்குள்ளாலே நான் போட்டு பார்க்குறேன். இது யூஎஸ்பி-C கேபிள் அப்படியா? சார்ஜ் ஆகுது, பட் சார்ஜ் ஆகிறது கொஞ்சம் நேரம் எடுக்கும். எப்படியும் பார்க்கலாம். கொஞ்சம் சார்ஜ் பண்ணியிருக்குது. இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த கேமராவை நான் வாங்கினது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 4-5 மாதத்துக்கு மேலே. ஸோ எனக்கு இப்போ தான் இந்த அன்பாக்சிங்கை வந்து எனக்கு போடுறதுக்கு டைம் கிடைச்சிது. ஸோ இந்த முந்தைய வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோட குவாலிட்டி சில வேலையில் உங்களுக்கு இந்த GoProவில் எடுத்த குவாலிட்டி வந்து செக் பண்ணி கொள்ள முடியும். ஸோ இதில் நீங்கள் ஹைப்பர் ஸ்மூத்துன்னு சொல்லி ஒரு ஃபீச்சர் ஒன்று இருக்குது. ஸ்பெஷலாக சொல்லணும்னு சொன்னேன். GoPro 9 10 இருக்கிற ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு சொன்னால், என்னுடைய ஃபீச்சர் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் இருக்கிற இன்பில்ட் மைக். இதில் சுற்றி நிறைய மைக்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த மீடியா போர்டுன்றது வந்து உண்மைக்கு தேவைப்படாது 9 10 பொறுத்த வரைக்கும். பட் நீங்கள் அந்த காற்று கூடின இடங்களில் நீங்கள் எடுக்கும்போது அந்த ஃபில்ட்ரேஷன் உங்களுக்கு வராது. அதால் அந்த வெடிப்பு மாதிரி வரத்துக்கு அந்த வெடிப்பு சத்தத்தை வந்து இல்லாமல் ஆக்கணும்னு சொன்னால் நீங்கள் மீடியா மோட் மாதிரி ஏதாவது ஒரு அடாப்டர் வந்து யூஸ் பண்ணியே ஆக வேணும். பட் நார்மலாக நீங்கள் ஒரு நல்ல ஒரு என்வாயன்மெண்ட்டில் வீடியோ எடுக்கிறதுக்கு, பேசிகிட்டே வீடியோ எடுக்கிறதுக்கு பெஸ்ட் மைக் இதில் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஒரு குறையும் பண்ண தேவையில்லை. இமீடியட்டாக நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இன்டோ வீடியோ அப்படி இல்லை ஒரு அவுட்டோர் வீடியோ வித் என்ன சொல்கிறது, ஒரு காற்று நிறைய இல்லாத டைமில் நீங்கள் எடுக்கிறது அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு குறையும் நீங்கள் பண்ண தேவையில்லை. நீங்கள் டிரெக்டாக நீங்கள் அங்கே போய் கொள்ளலாம். ஸோ நான் நீங்கள் இந்த கேமராவில் வந்து இன்னும் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு சொன்னால், இந்த கேமராவில் இருக்கிற இன்னும் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு சொன்னால், இது வந்து இப்படியும் பார்க்க முடியும், இப்படியும் வீடியோ எடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு நீங்கள் நார்மலாக யூடியூபுக்கு இல்லாட்டி ஏதாவது வேறு ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக வேண்டிய வீடியோ எடுக்கணும்னா இந்த மாதிரி எடுக்க முடியும். அப்படி இல்லை ஷார்ட்ஸ் அப்படி இல்லாட்டி ரீல்ஸுக்கு நீங்கள் எடுக்கணும்னு சொன்னால் இந்த மாதிரியும் எடுக்க முடியும். ஸோ இவ்வளவு தான். நான் பெருசாக இதுகளில் போய் இந்த உள்ளுக்குள்ளே போயிட்டு நான் நிறைய விஷயம் காட்ட உங்களுக்கு உட்பட இல்லை. காரணம் நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நிறைய கம்ப்ரெஸ் பண்ணி தான் போடுறேன். என்னுடைய எல்லாமே 1080p தான் இருக்கும். ஸோ என்னுடைய இந்த GoProவில் எடுத்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் என்னுடைய முந்தைய வீடியோவோட லிங்க்கில் நான் கீழே போடுறேன். அதில் போய்ட்டு நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். பட் ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டைமில் 9க்கு போகிறது வேர்த்தா, அதாவது 11 வரப்போது இந்த டைமில் வந்து 9க்கு போகிறது வேர்த்தான்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் நான் சொல்வேன், உங்களுக்கு இப்படி பண்டில் பேக் அப்படி ஏதாவது வந்துச்சுன்னு சொன்னால், ஆஃபர்ஸோடு வந்துச்சுன்னு சொன்னால் மிஸ் பண்ணாமல் நீங்கள் இதை வாங்குங்க. எந்த ஒரு விதத்துலேயும் உங்களுக்கு ஒரு ரிக்ரெட் பண்ண விடாது இந்த GoPro 9. எஸ்பெஷலி எங்கள் GoPro 9க்கு மேலே எந்த ஒரு கேமரா எடுக்கிறனாலும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. பட் செக் பண்ணுங்க வந்துட்டு நல்ல ஆஃபர்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் டைம் இல்லாமல் நீங்கள் போங்க. அப்படி இல்லை நீங்கள் பெட்டர் வெர்ஷன் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் புது வெர்ஷன் வர மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். பட் இது வந்து ஓவராலாக எனக்கு சாட்டிஸ்ஃபைபிள் ஒரு கேமரா. இப்போல்லாம் நான் நிறைய இதோடையே தான் தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம மீண்டும் ஒரு தொகுப்பில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன்.
அது வரைக்கும் பாய் ஃப்ரம் Ceylon.